உங்களுடைய ஸ்டார் உம்ரா மூலியமாக உம்ரா செய்யறதுக்கு வந்த ஹாஜிகள் காபாவை பார்த்து துவா செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சி. மாஷா அல்லாஹ். ஸ்டார் உம்ரா சர்வீஸின் மூலியமாக வந்த அத்தனை ஹாஜிகளும் இன்று காபத்துல்லாவை பார்த்து அழுது துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவருடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹு தாலா அவருடைய தேவைகளை கபூல் செய்து கொள்வானாக. மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. بسم الله الله أكبر بسم الله الله بسم الله اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب. اللهم اغفر لنا ذنوبنا يا رب العالمين. Okay.
மதீனா நகரத்தை பத்தி பெருமையா சொல்லும்போது இப்படி சொல்லுவாங்க, சொர்க்கத்துல மதீனா கிடையாது, ஏன்னா மதீனால சொர்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. آمين. إن الحمد والنعمة لك والملك لبيك اللهم لبيك لبيك اللهم ரெண்டு தொழுவான் நஃபில் தொழுவான். அரஃபா இல்லைன்னு சொன்னா கட்சி கிடையாது. இப்போ நல்லா இழுத்து போடுங்க. ஒப்பந்தம் நடந்த இடம் என்ன ஒப்பந்தம்? உதய்பியா सतपुरा कहाँ से देखिए अल्लाह ताला ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு சிறப்பு கொடுத்தார். அந்த விதத்தில் இந்த சஹாபி அல்லாஹ் தாலா குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுத்து அல்லாஹ் தாலா இந்த சஹாபியை பிரபலப்படுத்தினார். sini اللهم انا نسالك الهدى والتقى والعفاف والغنى وسلام على المرسلين الحمد لله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் மதீனாவில் ஹரமிலிருந்தே, அதாவது வடக்கு திசையில் ஒரு 700 மீட்டரில் இருக்குது. இந்த ஹோட்டல்லாம் வந்து சரியான லுசுக்குடைய காப்பி இல்லாதனால இந்த ஹோட்டல்லாம் மூடி வச்சுட்டாங்க. இது போல் மதீனாவில் எவ்வளோ ஹோட்டல்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, லுசுக்குடைய காப்பி இல்லாதனால அதை மூடி இருக்கிறாங்க. பொதுவாக மதீனாவில் இப்போ இருக்கிற சூழ்நிலை எப்படின்னு சொன்னால் எந்த ஹோட்டலும் நுசுக்கு கிடையாது. அதனால் ஹாஜிமார் என்ன செய்கிறாங்க, போலீஸ்காரங்க செக் பண்ணும்போது நுசுக்கு இல்லாத ஹோட்டல்ன்றதுனால ஹாஜிமாரெலாம் ஹோட்டலேருந்து வெளியாக்கி ரோட்டில் அந்த மாதிரி இடத்துல உட்கார வச்சிடுறாங்க. அதனால் ஹாஜிமார்களுக்கு ரொம்ப சிரமமாகுது. நம்ம பார்க்குற இடம் வந்து மதீனாவோட 700 மீட்டரில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் தான். இந்த ஹோட்டல்கள்லாம் பாருங்கள், எங்கேயுமே எல்லா ஹோட்டலும் மூடி இருக்குது. இந்த தெருவில் எப்படி வெறிச்சு ஓடி போய் இருக்குது பாருங்கள். இந்த தெருவுலாம் ஃபுல்லாக ஹோட்டலில் தெரு தான், எப்போவுமே ரஷ்ஷாக இருக்கும். இப்போ நுசுக்கூடிய சட்டை கொண்டதுனால எந்த ஹோட்டலும் இப்போ ஆளுங்களில் இல்லை. நீங்களே பாருங்கள், இப்போ நான் வரும்போது ஒரு 2 ஹோட்டல் காமிச்சேன். இப்போ பாருங்கள், இந்த ஹோட்டலில் மூடி இருக்குது, எல்லா ஹோட்டலும் மூடி இருப்பாங்க. பிளாக் கலரில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கா. ஏன்னு சொன்னால் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து இப்போ எல்லா பில்டிங் அடிச்சிட்டாங்க. இப்போ இங்கே ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இந்த ப்ராஜெக்டில் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து டவர்ஸ் வரப்போகுது. அது காபத்துல்லாவுடைய வெளிப்புறத்தில் எப்படி பெரிய பெரிய டவர்ஸ் இருக்குதோ அதே மாதிரி பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ், அதாவது அப்பார்ட்மெண்ட் மாதிரி வரப்போகுது. அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடம் ஃபுல்லாக வந்து இப்போது ரெட் ஜோன் ஆக்கிட்டாங்க.
எப்போ வேணால் ஹோட்டல் இருக்கலாம், எப்போ வேணால் இடிக்கலாம், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ உங்களுடைய வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரேனாக இருக்கும். இந்த பேனர் போட்டு ஃபுல்லாக இடிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு 8 மாதம் 6 மாதம் முன்னாடி இங்கே ஹோட்டல் இருந்துச்சு. ஃபுல்லாக எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. இப்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். உங்களோட வலது பக்கத்தில் பாருங்கள் ஹோட்டல்லாம் இருக்குது. அதே இடது பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க. ஹோட்டல்ஸே கம்மி. இத்தனைக்கு வந்து 700 மீட்டரில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் தான் இதெல்லாம். இந்த ஹோட்டலும் மிகப்பெரிய ஒரு ஹோட்டலு. இந்த வந்து 3 ஸ்டார் ஹோட்டல். இந்த ஹோட்டலில் இப்போ எப்படி மூடி ஃபுல்லாக சீலே வச்சுட்டாங்க. எதுவுமே யூஸில் இல்லாமல் இருக்குது இந்த ஹோட்டலில். இந்த மாதிரி மதினா நிறைய ஹோட்டல், கொஞ்சம் நஞ்ச ஹோட்டல் கிடையாது. இப்போ மர்கஸியான்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது மதினாக்குள்ளேயே. மதினாக்குள்ளேயே நிறைய ஹோட்டல் நுசுக்குள்ளனால அந்த மர்கஸியா ஏரியான்றது ஒரு 400 மீட்டர் சரௌண்டிங் தான் இருக்கும் மதினாவை சுற்றி, ஹரமை சுற்றி. அதுக்குள்ளேயே நிறைய ஹோட்டல் விசா இந்த நுசுக்குடைய காப்பி இல்லாதனால அந்த ஹோட்டலுங்களே நிறைய ஹோட்டல் வசதியில் வச்சிட்டாங்க. இந்த மர்கஸியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஹோட்டல்களே அந்த நிலமை. மர்கஸியாவுக்கு வெளியிலலாம் சொல்லவே தேவை. இதெல்லாம் மர்கஸியாவுக்கு வெளியில் உள்ள ஹோட்டல். இதெல்லாம் இங்கே பாருங்கள், இடது பக்கத்தில் பாருங்கள், எந்த ஹோட்டலும் சீல் வச்சுருக்காங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? لبيك إن الحمد ஸ்டார் மேலே தானே அப்படியே நேராக போகும். ஸ்டார் மேலே சர்வீஸ் தானே. யாரெல்லாம் இஸ்லாமிய சின்னங்களை கண்ணியப்படுத்துறாங்களோ, அதை மேன்மைப்படுத்துறாங்களோ, அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் தஆலா தக்வா என்னும் இறையச்சம் இருப்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். மேன்மைப்படுத்துறதுன்னா எப்படி மேன்மைப்படுத்துறது? لك والملك لا شريك لك.
டிக்கெட்டும் இதுலேயே இருக்கும் சரிங்களா. இப்போ நீங்கள் போகிற டிக்கெட் மட்டும் கையில் எடுத்து வச்சுட்டா போதும் ஓகேவா. விசா காட்ட தேவையில்லை சரிங்களா. ஏன்னா இது டொமஸ்டிக் தான் போனீங்க. ஸோ டொமஸ்டிக்லேருந்து அதுக்கப்புறம் மும்பை இறங்கிங்க. இந்த இறங்கிட்டு தான் உங்களுக்கு இமிக்ரேஷன் ஆகும். அங்கே தான் நீங்கள் விசா பாஸ்போர்ட்லாம் காட்டணும். அங்கே தான் பாஸ்போர்ட் ஆமி ஆமி கல் இருக்குல்ல, மிச்சி இருக்க கல் கிடையாது. கீழே ஒரு கல் இருக்கும், பெரிய கல். அதான் சைடில் நிற்குது. அந்த கல்லுக்கு கீழே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்துருந்தாங்க. ஹாஜி, இந்த வெளியில் திராட்சை விற்கிறாங்களே, இந்த திராட்சை வந்து இங்கே விளைஞ்ச அந்த திராட்சை தோட்டத்தில் விளைஞ்ச திராட்சை தான். வேணுன்றவங்க அதை வாங்கிக்கோங்க. வெளியில் விற்கிற திராட்சை வந்து இந்த தோட்டத்தில் விளைஞ்ச திராட்சை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து இந்த தோட்டத்தில் தான் திராட்சை கொண்டு போய் கொடுக்கப்பட்டுச்சு. நம்ம குரூப்பில் வந்த ஹாஜிகள் மஸ்தி அந்தாஸில் திராட்சைக்குள்ளே வாங்குறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் ஹாஜிகளுக்காக வேண்டிய இரவு சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பரோட்டா, அதே பிறகு சேமியா, அப்புறம் ஒயிட் ரைஸு, அப்புறம் முட்டை குழம்பு, அதுக்கு பிறகு கறி குழம்பு, கேரட்டு, ரசம், அப்புறம் வந்து கஞ்சி,
அது போக எப்பவுமே நார்மலாக இருக்கிற மாதிரி டீ காஃபி எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஆக சிறந்த முறையில் ஹாஜிகளுக்காக வேண்டி வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி ஸ்டார் உம்ரா சர்வீஸில் ஹாஜிகளுக்காக வேண்டி காலை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் மேகி, முட்டை போடப்பட்ட மேகி, பிறகு வந்து பொங்கல், பிறகு சாம்பார், சட்னி, அப்புறம் வெங்காயம் வறுவல். ஆக சிறந்த முறையில் ஹாஜிகளுக்காக வேண்டி காலை உணவு இன்றைக்கி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாஜிகளுக்காக வேண்டி ஸ்டார் உம்ரா சர்வீஸோடைய தரப்பில் இன்றைக்கி மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் ஒயிட் ரைஸு, பிறகு வந்து லெமன் ரைஸு, கீரை குழம்பு, சிக்கன் தொக்கு மாதிரி, அப்புறம் முட்டை பொரியல், சிக்கன் வறுவல், ரசம், அப்புறம் இடியாப்பம், ஃப்ரூட்ஸ். மிக சிறந்த முறையில் ஹாஜிகளுக்காக வேண்டி மதிய உணவு ஏற்பாடு ஸ்டார் உம்ரா சர்வீஸ்லேருந்து செய்யப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸ்டார் உம்ரா சர்வீஸில் இன்றைக்கி மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஃப்ரூட்ஸில் வந்து தர்பூசணி வச்சுருக்கோம். அதுக்கு பிறகு வந்து நெய் சோறு, அப்புறம் ஒயிட் ரைஸு, அப்புறம் அப்பளம், அதுக்கு பிறகு வந்து தால்சா, அதுக்கு பிறகு வந்து சாலடு, வெஜிடபிள் சாலடு, பிறகு ரசம், அப்புறம் இனிப்பு, அப்புறம் சிக்கன் ஃப்ரை, அதுக்கு பிறகு கூட்டு, அதுக்கு பிறகு டீ, அது போன்ற எல்லா விதமான எல்லா உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. ஹாஜிகளுக்காக சிறந்த காலை வேலை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஸ்டார் உம்ரா சர்வீஸ் தரப்பில். ரொட்டி, இட்லி, சாம்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாஜிகளுக்காக வேண்டி மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். தயிர் சாதம், சிறந்த முறையில் ஸ்டார் உம்ரா சர்வீஸ் சாம்பார், ரசம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஒயிட் ரைஸு, பீட்ரூட் கூட்டு, சிக்கன் ஃப்ரை, முட்டை, அப்பளம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாஜிகளுக்காக வேண்டி வெள்ளிக்கிழமை ஏற்பாடு தந்திருக்கார். சிறந்த உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் ஹாஜிகளுக்காக வேண்டி இன்றைக்கி மதியம் வந்து பிரியாணியும், பிறகு தயிர் பச்சடி, அப்புறம் கத்திரிக்காய் கூட்டு, அப்புறம் ஒயிட் சோறு, பிறகு ரசம், பிறகு வந்து இனிப்பு, பிறகு தால்ச்சா, பிறகு சிக்கன் ஃப்ரை. இது மட்டும் இல்லாமல் ஹாஜிகளுக்காக வேண்டி ஃப்ரூட்ஸு, அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு, கேக்கு. ஆக சிறந்த முறையில் ஹாஜிகளுக்காக வேண்டி இன்றைக்கி வெள்ளிக்கிழமையுடைய மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி ஹாஜிகளுக்காக வேண்டி காலை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் பூரி, அப்புறம் கிழங்கு, அப்புறம் மக்ரூனி, சட்னி, அப்புறம் இனிப்பு. ஆக ஹாஜிகளுக்காக வேண்டி சிறந்த முறையில் காலையில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாஜிகளுக்காக வேண்டி இங்கே மக்காவில் உணவு ஏற்பாடு ஸ்டார் உம்ரா சர்வீஸ் தரப்பில் அல்ஹம்துலில்லாஹ் சிறந்த முறையில் செஞ்சு தரப்பட்டிருக்கு. ஸ்டார் ஹோட்டலில் போட்டு சிறந்த முறையில் ஹாஜிகளுக்காக வேண்டி உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். நீங்களே பாருங்கள், நம்ம ஊரில் ஏதோ செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி
ஸ்டார் உம்ராவில் வரக்கூடிய ஹாஜிகளுக்காக வேண்டி உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஹாஜிகள்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜும்மா முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் திருப்தியான முறையில் சந்தோஷமான முறையில் ஹாஜிகள்லாம் உணவு சாப்பிட்றாங்க. இன்ஷால்லா அவங்ககிட்ட கேட்போம், எப்படி இருக்குது நம்மளோட சாப்பாடு ஏற்பாடுலாம்? எதுவுமே இருக்குதா? வேறு குறையதான் இருக்குதா? ஹாஜிமா, நம்ம ஸ்டார் உம்ரா சர்வீஸில் சாப்பாடோட ஏற்பாடுலாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? சாப்பாடோட ஏற்பாடுலாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸ்டார் உம்ரா சர்வீஸ் நல்லா இருக்குதுங்களா? நல்லா இருக்குதுங்களா? நல்லா இருக்குதுங்களா? ஏதாவது குறைபாடாக இருக்கா? ஒன்றும் குறையில்லைங்களா? சரிங்க, அது ரொம்ப ஜஸாக்கல்லா. இன்ஷால்லா துவா செய்யுங்க. இன்ஷால்லா அல்லாஹ் திருப்பி வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்போம். பாருங்க ஹாஜிகள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. குட்டி ஹாஜி பாருங்க, எங்கள் ஸ்டார் உம்ரா வந்தாங்க குட்டி ஹாஜி. மட்டன் பிரியாணி, நல்லா பூ போன்று வந்திருக்கக்கூடிய மட்டன் பிரியாணியும், பின்ன சிக்கன் ஃப்ரை, அதுக்கு பிறகு வந்து ஸ்வீட்டு, அதுக்கு பிறகு தால்ச்சா வந்து அங்கே சிறந்த ஒரு தால்ச்சா செய்யப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் சுவையான ஒரு தால்ச்சா. அதுக்கு பிறகு பாயாசம், அதுக்கு பிறகு ரசம், அதுக்கு பிறகு கத்திரிக்காய் சட்னி, பிறகு ஒயிட் ரைஸு. சில முடியாதவங்க இருப்பாங்க, சில வெஜ்ஜு சாப்பிட முடியாத வெஜிடேரியன் முடியவங்க இருப்பாங்க, அவங்களுக்காக வேண்டி ஒயிட் ரைஸு, பிறகு தயிர் பச்சடி. இது மட்டும் இல்லாமல் ஹாஜிகளுக்காக வேண்டி ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஜூஸு, கேக்கு, ஆக ஹாஜிகளை குளிர்படுத்தும் விதமாக சிறந்த முறையில் ஹாஜிகளுக்காக வேண்டி உணவு ஏற்பாடெலாம் செய்யப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். साइड पे हो जाओ दीदी, साइड पे हो जाओ। एक मिनट सबर करो, एक मिनट। अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू सर। वालेकुम अस्सलाम वरहमतुल्लाहि वबरकातुहू। हाँ साहब, ये स्टार उम्रा सर्विस में आपका उम्रे का तजुर्बा कैसा है, थोड़ा लोगों को बता दें ना। अल्हम्दुलिल्लाह, तजुर्बा बोलने से मैं अगर किसी को राय दूँ तो स्टार उम्रा सर्विस बहुत बेस्ट सर्विस हुआ करके मेरे को अनुभव मिला है। मैं सोचा था इस हिसाब से, तो अल्हम्दुलिल्लाह आपका सर्विस बहुत अच्छा सर्विस प्रोवाइड किया। और मेरे और ये स्टार उम्रा सर्विस में आपको खाना पीना वगैरह कैसा दिया? अल्हम्दुलिल्लाह बफर सिस्टम, होटल 3 स्टार 5 स्टार होटल से भी बढ़िया खाना था। हर चीज़ खाने में बढ़िया था, हर चीज़ वगैरह टाइम टू टाइम अगर होने से भी खाना मिल रहा था। और आपका मक्का मदीना का ज़ियारत पूरा करवाया क्या? कहाँ कहाँ लेके गए आपको? पूरा ज़ियारत जो गए थे हरम में, हरम का तायब का जाए अल्हम्दुलिल्लाह सब तायब बढ़िया से कराए हैं ज़ियारत वगैरह। और आपका गाइड का आपके साथ कैसा सलूक था, अच्छा था या ख़राब अच्छा था? सलूक था, जो हिसाब से वो दुआ करवा रहे थे, बता रहे थे अल्हम्दुलिल्लाह, हर चीज़ के बारे में बता रहे थे, शरीयत में मसला दे के बता रहे थे, वो भी अच्छा था अल्हम्दुलिल्लाह। अच्छा साहब, आपका ये स्टार उम्रा सर्विस में आपका उम्रा का ये सफ़र पूरा मुतमईन हुआ है या नहीं? एकदम अल्हम्दुलिल्लाह 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 मुतमईन है। अच्छा साहब, बहुत जज़ाकल्लाह। खैर, आपको भी अल्लाह जज़ाकल्लाह खैर तरक्की दे इंशाल्लाह।
और हाजियों उमराओं को आपको और अल्लाह पाक हिदायत दे। अच्छा है सर, बहुत जज़ाकल्लाह। अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुह சார். வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார், நம்ம ஸ்டார் உம்ரா சர்வீஸில் உங்களுடைய உம்ராவுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு சார்? அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நான் ஏற்கனவே ஹஜ்ஜி செஞ்சேன். அதனுடைய அனுபவமும் இதுவும் பார்க்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்ராவில் அந்த ஹஜ்ஜினுடைய விஷயங்கள், அந்த 4 விஷயங்கள், அதை உம்ராவுடைய 4 விஷயங்கள் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நல்லபடியாக நிறைவேற்றுறதுக்கு நல்லா உதவி செஞ்சோம். அதுக்கு பிறகு நம்ம ஸ்டார் உம்ரா சர்வீஸில் உங்களுக்கு சாப்பாடு அப்புறம் அந்த டீ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி நல்லபடியாக ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்களா? ரொம்ப நல்லா ஏற்பாடு செஞ்சாங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப சுக்ரியா. அப்புறம் மக்காவுடைய ஜியாரத்து, மதினாவோட ஜியாரத்து எல்லாம் முழுமையாக கூட்டிகிட்டு போனாங்களா? எங்கெங்கே கூட்டிகிட்டு போனாங்க? மக்காவில் வந்து குகைக்கு கூட்டு அன்னை கத்திஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சாப்பாடு கொடுத்த அந்த குகை விஷயம் சொன்னாங்க, காமிச்சாங்க. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த சித்திக் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கெல்லாம் குடியிருந்த அந்த மறைஞ்சிருந்த அந்த விஷயங்களையும் சொன்னாங்க. அதே போல் அங்கே அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு பல விஷயங்களை சொன்னாங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நாங்களும் போய் பார்த்தோம். அப்புறம் ஹர்ஷம், இந்த கைடுடைய நடத்தை ஹாஜிமார்களோட எப்படி இருந்துச்சு? அதாவது கைடு வந்து எங்களுக்கு ரொம்ப உதவி ஒத்தாசையாக இருந்தார். அல்லாஹ் அவங்களுக்கு கிருபை செய்வானா. சரிங்க ஹர்ஷம், இந்த ஸ்டார் உம்ரா சர்வீஸ் மூலியம் உம்ரா செஞ்சதின் காரணமாக உங்கள் மனசு முழுமை அடைஞ்சா இல்லை ஏதாவது குறைகிற ஏதாவது இருக்கா? இல்லை, 100க்கு 100 எங்களுக்கு மனசு முழுமையாக இருக்குது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப சுக்ரியா. சரிங்க ஹர்ஷம், ரொம்ப ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜிமா, வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜிமா, நம்ம ஸ்டார் உம்ரா சர்வீஸில் உங்கள் உம்ராவுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு ஹஜிமா? அல்ஹம்துலில்லாஹ். வரும்போது பயந்துட்டே தான் வந்தோம். இந்த பேக்கேஜில் எங்கேயாவது தூரமாக இருக்குமா, ரூம்ஸு, சர்வீஸ் எப்படி இருக்கும்ட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாமே நல்லா இருக்கும். சரிங்க ஹஜிமா. நல்லாவே பண்ணியிருக்கீங்க. சரிங்க ஹஜிமா, இந்த சர்வீஸில் சாப்பாடுலாம் உங்களுக்கு எப்படி ப்ரொவைட் பண்ணாங்க? நம்ம ஊர் சாப்பாடு, சவுத் இந்தியன் ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்களா இல்லை வேறு ஏதாவது சாப்பாடு ப்ரொவைட் பண்ணாங்க? சாப்பாடில் எதுவுமே குறையே கிடையாது. எல்லாமே நல்லா இருந்தது. பசங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. சரிங்க ஹஜிமா, இப்போது ஜியாரத்துடைய விஷயத்தில் மக்கா ஜியாரத்து, மதினா ஜியாரத்து, தாயிஃப் ஜியாரத்து எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனாங்களா சொன்ன மாதிரி? இல்லை ஏதாவது எல்லா இடத்துக்கும் பஸ் வச்சு அவங்களே அரேஞ்ச் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே போயிட்டு வந்தாச்சு. அப்புறம் கைடுடைய அணுகுமுறை ஹாஜிமார்ட்ட எப்படி இருந்துச்சு? நல்லபடியாக இருந்துச்சு? நல்லா இருந்தது. நல்லா புரியுற மாதிரி நல்லா எல்லா இடத்துக்கும் எந்தெந்த இடத்துல என்னென்ன நடந்ததுன்றது எல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கோம். சரிங்க ஹஜிமா, இந்த உம்ராவுடைய உங்களுடைய பயணம் வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு இல்லை ஏதாவது குறைபாடு தான் இருக்கா? இல்லை அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது. நாங்கள் எதிர்பார்த்து பயந்துட்டு வந்தோம். எல்லாமே நல்லபடியாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. சரிங்க ஹஜிமா, ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜிமா, ஹஜிமா, இந்த ஸ்டார் உம்ரா சர்வீஸில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜிமா, ஹஜிமா, நம்ம இந்த ஸ்டார் உம்ரா சர்வீஸில் உங்கள் உம்ராவுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு ஹஜிமா? அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 18 பேர்கிட்ட நாங்கள் போனோம். அதாவது நாங்கள் நினச்சி கூட பார்க்கவே முடியல. நாங்கள் இந்த குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்து நாங்கள் இப்படி உம்ரா எல்லாரும் சேர்ந்து செய்யறது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. சரிங்க ஹஜிமா, இந்த ஸ்டார் உம்ரா சர்வீஸ் உங்கள் சாப்பாடோட ஏற்பாடு அதெல்லாம் எப்படி செஞ்சா? நம்ம ஊர் சாப்பாடு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்களா? சுவையாக இருந்துச்சா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சுவையாக இருந்துச்சு. ஃப்ரூட்ஸு எல்லாமே, அது எந்த குறையுமே இல்லை. அதாவது நல்லா அல்ஹம்துலில்லாஹ் திருப்தியாக நாங்கள் சாப்பிட்டோம். 3 வேளைக்கும் கரெக்டாக வந்துடும். எல்லாமே நல்லா அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா திருப்திகரமாக நாங்கள் சாப்பிட்டோம். சரிங்க ஹஜிமா, இந்த ஜியாரத்தோட விஷயங்கள்ல மக்கா ஜியாரத்து, மதினா ஜியாரத்து, அப்புறம் தாயிஃப் ஜியாரத்து எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்களா? எப்படி? எல்லா இடத்துக்குமே கூட்டு போய் அதோட வரலாறுகள், சிறப்புகள் எல்லாத்தையும் சொல்லி
அதை போகிறதுக்கு முன்னாடியே வண்டி வச்சு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அதோட சிறப்புகள்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் காமிச்சாங்க. நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நல்லா திருப்திகரமாக இருந்துச்சு வழிகாட்ட. அப்புறம் வழிகாட்டியுடைய அணுகுமுறை ஹாஜிமார்களும் எப்படி இருந்துச்சு? நல்லபடியாக இருந்துச்சா? அவங்களும் ரொம்ப பொறுமையாக எங்ககிட்ட அணுகுமுறையை இது பண்ணாங்க. நல்லா, அதாவது என்ன சொல்ல, சிரிச்ச முகத்தோட எங்களுக்கு வந்து வழிகாட்டினாங்க. நாங்கள் ஏதாவது கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட அவங்க வந்து அப்படியே சிரிச்ச முகத்தோட கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே சிரிச்ச முகத்தோட தான் அவங்க வந்து எங்களை இது பண்ணாங்க. கொஞ்சம் கூட அவங்க வந்து எங்களை வந்து கோபப்படவே இல்லை. ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு அவங்களுடைய வழிகாட்டு. ரொம்ப பொறுமையாக எங்களை வழிகாட்டினாங்க. அப்புறம் உங்களுடைய இந்த உம்ராவுடைய பயணம் ஸ்டார் உம்ரா சர்வீஸுடைய தரப்பில் திருப்திகரமாக இருந்துச்சு, இல்லை அது குறைபாடாக இருக்கா? எந்த குறையுமே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாருமே நாங்கள் உம்ரா செஞ்சதுக்கு அவங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அவங்களுடைய அந்த குறைந்த பட்ஜெட்டில் செய்யறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். மாஷா அல்லாஹ் அவங்களுடைய சர்வீஸ் வந்து மென்மேலும் அதிகரிக்கணும். அல்லாஹ்க்காக நாங்கள் துவா செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்க அஜி, ரொம்ப ஜஸாக்கல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்புறம் உங்களுடைய இந்த உம்ரா பயணம் ஸ்டார் உம்ரா சர்வீஸுடைய தரப்புல ஏதாவது குறைபாடாக வச்சாங்களா, இல்லை திருப்திகரமா இருந்துச்சா? சரிங்க ஹாஜிமா, ரொம்ப ஜஸாக்கல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா இதுவுமே மன திருப்தியாக இருந்துச்சு. எந்த குறைபாடும் இல்லாமல் நல்லபடியாக இருந்துச்சு. அப்புறம் ஹாஜி, நம்ம உம்ராவில் வந்து சாப்பாடு ஏற்பாடு எப்படி இருந்துச்சு? அப்புறம் வழிகாட்டியுடைய அணுகுமுறை எப்படி இருந்துச்சு? வழிகாட்டி நல்லா உதாசியாக நல்லா நம்மளாம் வந்து நல்ல முறையில் பழகி நல்ல முறையில் எல்லா இடத்துக்கும் விவரம் சொல்லி காமிச்சு நல்லா திருப்தியாக வழிகாட்டினாங்க. அது நம்மளுக்கு திருப்தியாக இருந்தது. சரிங்க ஹாஜி, இந்த ஸ்டார் உம்ரா சர்வீஸில் உங்களுடைய உம்ராவுடைய பயணத்தில் ஏதாவது குறைபாடாக வச்சாங்களா, இல்லை திருப்திகரமாக இருந்துச்சா? இல்லை, திருப்தியாக இருந்துச்சு. எந்த குறைபாடும் இல்லை. சாப்பாடு வகையிலையோ போய் பார்க்கக்கூடிய இடங்களில் பார்க்கக்கூடிய இடங்களையோ நல்ல திருப்திகரமாக காமிச்சாங்க. எல்லாமே திருப்தியாக இருந்துச்சு. எந்த குறைபாடும் சொல்ல முடியாது. சரிங்க ஹாஜி, ரொம்ப ஜஸாக்கல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாஜிமா. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹ். ஹாஜிமா, இந்த ஸ்டார் உம்ரா சர்வீஸில் உங்கள் உம்ராவுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு ஹாஜிமா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா அன்பா பார்த்துக்கிட்டாங்க எங்களை. அதே போல நாங்க வந்து டிராவல்ஸ் பண்ணையிலையும் ரொம்ப அழகா நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கொண்டு வந்து அவங்க ரூம்ல கொண்டு வருவோம். அந்த அந்த அங்க இருக்கிற சர்வீஸ்களும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஹாஜிமா, நம்ம ஸ்டார் உம்ரா சர்வீஸில் ஹாஜிகளுக்கு ஏற்பாடு செஞ்ச உணவு வந்து நம்ம ஒரு உணவு ஏற்பாடு செஞ்சாங்களா? எப்படி இருந்துச்சு? சுவையாக இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்து ரொம்ப சுவையா, நம்ம ஊர் சுவையெல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா பார்த்து பார்த்து ஒருத்தவங்களுக்கும் நல்லா பார்த்து செய்தாங்க. நல்லாவே செஞ்சாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப மன திருப்தியோட செஞ்சாங்க. எங்களுக்கு அதே போல அவங்க பணிவா ஒவ்வொன்றும் செய்யும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த உம்ரா சர்வீஸுக்கு நாங்கள் பழையபடியும் உம்ரா பண்றதுக்கோ இல்லை எங்க சொந்தக்காரவங்க கேட்டாங்களோ எங்களுக்கு ஹஜ்ஜிக்கு வரணுங்கிற ஒரு ஆசை வந்தாலோ இந்த உம்ரா சர்வீஸ்ல நான் ரொம்ப ஸ்டார் உம்ரா சர்வீஸ்ல நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுதேன். சரிங்க ஹாஜிமா, அதே போல ஜியாரத்தோட விஷயங்கள்ல மக்கா ஜியாரத்து, மதீனா ஜியாரத்து, தாயிஃப் ஜியாரத்து, எல்லா ஜியாரத்துக்கும் கூட்டிட்டு போனாங்க. சொன்னபடி எல்லா ஜியாரத்துக்கும் கூட்டிட்டு போனாங்க. அங்க உள்ளது என்னென்ன இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்களோ அங்க உள்ள நபிமார்களுடைய எப்படி இருந்தாங்க, அப்ப எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய வரலாறுகளை எல்லாம் ரொம்ப சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே போல் ஹாஜிமா, நம்ம குரூப்பினுடைய வழிகாட்டி ஹாஜிமார்கள் எப்படி நல்ல முறையில் நடந்துக்கிட்டாங்களா, நல்ல அணுகுமுறையில் நடந்துக்கிட்டாங்களா, எப்படி நடந்துக்கிட்டாங்க? ரொம்ப தங்கமா நடந்துக்கிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களையும் பிடிச்சிருந்துச்சு. நல்ல தங்கமான குணம். நீங்க சாப்பிட்டீங்களா, எந்த நேரத்துல வந்து சாப்பிட்டுருங்க அப்படின்னு ரொம்ப தங்கமான குணத்துல சொன்னாங்க. எங்களுக்கு அவங்களையும் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பணிவிடையா கேட்கிற இடத்துல நான் இந்த இடத்துல பார்க்கல. என்னை பொறுத்த அளவுல ஸ்டார் உம்ராவுல வந்து அவங்க இங்க அனுப்பி விட்டதுக்கு பிறகு அவங்க பார்த்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு பிறகு ஸ்டார் உம்ரா சர்வீஸ்ல உங்க உம்ராவுடைய பயணம் வந்து முழுமை பெற்றதா இருந்துச்சா, இல்ல ஏதாவது குறைபாடா இருக்குதா தங்களுக்கு? இல்ல இல்ல இல்ல, மனம் நிறைவோடும். அல்லாவுடைய
பாதையில மன நிறைவோடும் எந்த குறைபாடும் இல்லாம ரொம்ப நிறைவா இருந்துச்சு. நீங்க வந்து ரொம்ப நல்லா செஞ்சாங்க. இன்னும் உமரா செய்யறவங்களும் இந்த சர்வீஸ் வாங்க. சரிங்க ஹாஜிமா, ரொம்ப ஜஸாக்கல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாஜி சார். வலைக்கும் சலாம். ஹாஜி சார், நம்ம ஸ்டார் உம்ரா சர்வீஸில் உங்கள் உம்ராவுடைய பயணம் எப்படி இருந்துச்சு, அதோடைய அனுபவம் கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்களேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நல்லாவே இருந்தது. அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. ஏர்போர்ட் பிக்கப்லேருந்து நம்ம ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்க்குற வரைக்கும் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம ஸ்டார் உம்ரா சர்வீஸில் ஹாஜிகளுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய சவுத் இந்தியன் ஃபுட்டில் எப்படி நிறைவாக இருந்துச்சா, சுவையெல்லாம் எப்படி இருந்துச்சு? சவுத் இந்தியன் ஃபுட்டு நிறைவாக இருந்தது, எந்த ஒரு குறையும் இல்லை. முக்கியமாக ஜிம்மாவில் வந்து நல்லா நல்லா இன்னும் ஃபுட்டு நல்லா இதை பண்ணி சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அதே போல் கைடுடைய அணுகுமுறை ஹாஜிமார்களோட எப்படி இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு? அதாவது மூஞ்சி சுடிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்க? அந்த மாதிரிலாம் எதுவுமே அவங்க கிடையாது. எது கேட்டாலும் கரெக்டாக அதுக்கு தான் பதிலை கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இந்த முகசுளிப்பு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. அதே போல் உங்கள் உம்ராவுடைய பயணம் வந்து நம்ம ஸ்டார் உம்ரா சர்வீஸில் திருப்திகரமாக இருந்துச்சு, அதாவது நிறைய கூட ஏதாவது இருக்குதா? அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஒரு எந்த குறையும் இல்லை, நல்ல நிறைவாக தான் இருந்தது. சரிங்க ஆச்சா, ரொம்ப ஜஸாக்கல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி वबरकातुहू. अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू हाजी. वालेकुम सलाम. हाजी, हमारा ये स्टार उम्रा सर्विस में आपका ये उम्रा का तजुर्बा कैसा था, थोड़ा लोगों को थोड़ा बता सकते हैं? माशाल्लाह बहुत अच्छा था, बहुत अच्छा कोऑपरेट करे हमारे को. खाना पीना तो बहुत अच्छा एकदम हमारे स्टेट का था. जाने आने में कोई तकलीफ़ नहीं थी. पूरा ये करा है, सेट सीन सभी अच्छा था, बहुत अच्छा करा है. और हाजी साहब, हमारा स्टार उम्रा सर्विस में हाजियों को खाना कैसा प्रोवाइड किए, जो टेस्ट वगैरह हमारा जहाँ खाते हैं वहीं के टेस्ट वगैरह वैसे ही था क्या, या कुछ कमी पेश था क्या? नहीं सेम हमारे घर के खाने जैसा था. हमारे घर में कैसा खाना रहता सेम ऐसा ही. हमारे को महसूस ही नहीं हुआ ये क्या हमारा होटल का खाना है कि घर का खाना है करके. अच्छा है सब. हाजियों के साथ ये गाइड का सुलूक कैसा था, अच्छा था या कुछ नुकसान, कुछ गड़बड़ कुछ था क्या? माशाल्लाह एकदम वली जैसा आदमी मिला हमारे को, एकदम बहुत बढ़िया कोऑपरेट किया. हमें गुस्सा करे तो भी वो हमारे को समझाता था, गुस्सा करने नहीं देता था. आपस में एक दूसरे को लेके अच्छी तरह चलने का हुनर उनके पास है. अच्छा सब. ये पैकेज में हमारा सर्विस कैसे प्रोवाइड करते हैं, पैकेट का रेंज को सर्विस प्रोवाइड करते हैं क्या, या कुछ कमी ज़्यादा है क्या? पैकेज मतलब ये रेंज ये आप कितना दी का है प्राइस का? प्राइस माशाल्लाह इतना कम में कोई नहीं लेके जाता. इतने कम में इतना अच्छा सर्विस देना बोले तो बहुत मुश्किल है. अच्छा सर्विस दिया माशाल्लाह. अच्छा सब. आपका ये उम्रा का सफ़र आके मुकम्मल हो गया या कुछ कमी नुकसान है, या थोड़ा बता? आपका सफ़र मुकम्मल हो गया? अल्हम्दुलिल्लाह सब कुछ मुकम्मल हो गया. अच्छा सब, बहुत जज़ाकल्लाह. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. ஊர் சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறோமா, சுவையான சாப்பாடா, எப்படி ப்ரொவைட் பண்ணுறோம்? நல்லா இந்தியன் சாப்பாடு மாதிரி நல்லா இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் வெஜிடபிள் நான்வெஜ்ஜு எல்லாமே மீன்லேருந்து எல்லாமே கிடைச்சிது. எல்லாம் ஆரோக்கியமாக எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. சரி, குறையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் ஹஜ்ஜாப், நம்ம உம்ராவுடைய நம்ம ஸ்டார் உம்ரா சர்வீஸினுடைய கைடு ஹாஜிமார்களோட எப்படி நடந்துக்கிட்டாங்க? சுமூகமான முறை நடந்துக்கிட்டாங்களா, கடினமான முறை நடந்துக்கிட்டாங்களா, எப்படி நடந்துக்கிட்டாங்க? இல்லை, அவங்க சொன்ன மாதிரி அவங்க பிரதர் எங்கள் கூட வந்தாங்க, மக்காவுக்கும் வந்தாங்க, மதினாவுக்கும் வந்தாங்க. எங்களுக்கு அறியாத விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து சொல்லி அறிவுப்படுத்தி இங்கே போங்க இது எடுத்தீங்களா, இது சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு எல்லாம் பரிமாறம் எல்லாம் செஞ்சாங்க, நல்ல முறையில் செஞ்சாங்க. அதே போல் உங்கள் உம்ராவுடைய பயணம் வந்து நம்ம ஸ்டார் உம்ரா சர்வீஸில் திருப்திகரமாக இருந்துச்சா, ஏதாவது நிறைய குறை ஏதாவது? ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. அந்த திருப்திகரமாக இருக்க பார்த்து தான் நான் உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய ட்ராவல்ஸுடைய அட்ரஸ் விலாசம் எல்லாமே அனைத்தும் சென்னையில் இருக்கிறது நான் கேட்குறேன். என் பையன் வந்து ராயல் ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன் ஊரில் சங்கராபுரத்தில். அந்த ராயல் ட்ராவல்ஸ் மூலிமா எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த ட்ராவல்ஸ் வந்து நல்ல பயணமாக இருக்குது,
நல்லா சிறப்பாக சொல்லி தர்றாங்க அப்படின்ட்டு அறிமுகப்படுத்தி ஏற்பாடு பண்ணலான்ட்டு நான் முயற்சி செய்கிறேன். அதே போல் ஹசாப், நம்ம ஸ்டார் உம்ராவை பற்றி நீங்கள் மக்களுக்கு சொல்ல வர கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா எப்படி சொல்லுவீங்க மக்களுக்கு? உம்ரா போனாக்கா நல்லா பயணமாக நல்லா உணவு கிடைக்குது, நல்லா இங்கே சொல்லி கொண்டு போய் சுற்றி காமிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, நம்ம கூடவே இருக்கிறாங்க, எந்த ஒரு பயமும் இல்லை. ஒரு ஆள் தவறிட்டாலும் உடனே வந்து எங்கே இருக்கிறாங்கன்னு வந்து கண்டுபிடிச்சு கொண்டு அழைச்சிட்டு வந்து ரூமில் விடுறாங்க. சரிங்க சார், உங்களுடைய பயணம் வந்து திருப்திகரமாக முடிஞ்சில்ல, எந்த குறையும் இல்லை? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சரிங்க சார், ரொம்ப ஜஸாக்கல்லா. ஐயா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஜி வலைக்கும் அஸ்ஸலாம். அஜி, நம்ம ஸ்டார் உம்ரா சர்வீஸில் தாங்க உம்ராவுடைய பயணம் மேற்கொண்டிருக்கீங்க. உங்கள் உம்ராவுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அருமையாக இருந்தது. எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் மக்காவாக இருக்கட்டும் மதீனாவாக இருக்கட்டும் ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. அதே போல் நம்ம ஸ்டார் உம்ரா சர்வீஸில் வரக்கூடிய ஹாஜிகளுக்கு உணவுலாம் எப்படி ஏற்பாடு செய்கிறாங்க? நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் ஏற்பாடு செய்கிறாங்க, சுவையாக இருக்கா, எப்படி இருக்குது? உணவுலாம் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் தான், ரொம்ப சுவையாக இருந்தது. காலையில் டைமுக்கு கொடுத்துட்றாங்க, லஞ்சும் டைமுக்கு வந்துடுது, இஷாவுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல டைமுக்கு கொடுத்துட்றாங்க. அதே போல் கைடு வந்து ஹாஜிங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? நல்லபடியாக நடந்துக்கிறாங்களா? கைடு அருமையாக எல்லா இடத்துலையும் அவங்க கூட்டின்னு போயிட்டு நல்லா புரிகிற மாதிரி எல்லாரையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எல்லா இடத்துலையும். அதே போல் உங்கள் உம்ராவுடைய பயணம் நம்ம ஸ்டார் உம்ரா சர்வீஸில் திருப்திகரமாக இருந்துச்சா? எப்படி ஏதாவது குறை நிறைய ஏதாவது இருக்குதா? அல்ஹம்துலில்லாஹ், எந்த குறையும் எனக்கு திருப்திகரமாக இருந்தது. சரிங்க, ரொம்ப ஜஸாக்கல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.